ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஹெல்த்தி குக்கிங்கில் சவுத் தமிழ்நாட்டில் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு ஹாட் டிஷ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வந்து நம்ம வந்து பேலன்ஸ்டு டயட்டில் மட்டும் இல்லை, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கூட இதை விரும்பி சாப்பிட்டு அவங்களுடைய சுகர் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட சூப்பர் டிஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு பார்க்கலாமா? ஸோ ஸ்ப்ரவுட்ஸ் இட்லி அண்ட் ஸ்ப்ரவுட்ஸ் தோசை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை எப்படி வந்து நம்ம ரெடி பண்ணணும், ஸோ அதில் வந்து என்ன நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன், என்ன மாதிரியான சத்துக்கள் இருக்குது அப்படின்றத நான் போட்டிருக்கேன் ஸ்ப்ரவுட்ஸ் இட்லியில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸ் தோசை. ஸோ ஸ்ப்ரவுட்ஸ் தோசை வந்து நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதோடு சேர்த்து நம்ம ராகி, அப்புறம் கோதுமை அதெல்லாம் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணும்போது அதோடைய நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன் சத்துக்கள்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே ஸ்ப்ரவுட்ஸ் அப்படின்னாவே நம்ம முளைக்கட்டினது, பொதுவாகவே ப்ரோட்டீன்ஸ் நிறைய இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் பாருங்கள், உண்மையிலேயே அதில் வந்து ஃபைபர் கண்டென்ட், நார்ச்சத்து நல்லா இருக்குது. நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ நம்மளுடைய டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுலேருந்து, நம்மளுடைய சத்துக்கள் உடம்போடு ஒட்டுறதுலேருந்து, இந்த மாதிரி நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரவுட்ஸ்க்கு வந்து இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அந்த ஹெல்தி குக்கிங்க்கு சூப்பரான டிப்பு வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ எல்லாமே வந்து தோசைனாவே நல்லா வந்து சூப்பராக எண்ணெயெல்லாம் ஊற்றி நெய்யெல்லாம் ஊற்றி நம்ம அப்படியே மொறு மொறுன்னு எடுப்போம் இல்லையா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறது, ரொம்ப ஃப்ரை பண்ணாமல் நார்மல் ஹீட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஷ் பாருங்கள், ரொம்பவே பார்க்க அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குது இல்லையா? நம்ம பண்ணக்கூடிய இந்த ஸ்ப்ரவுட்ஸ் டிஷ்ஷும் இதே மாதிரியே நமக்கு இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். தேங்க்யூ.